ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த இயேசு கிறிஸ்தன் அற்புத ஊழியத்தின் மூலியமா அந்த அன்பு சகோதர சகோதரிக்கு கர்த்தர் செஞ்ச மாபெரும் சாட்சியை இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தர் செஞ்ச அவங்க வாழ்க்கையில் செஞ்ச பெரிய அற்புதத்தை இப்போ உங்களோட நண்பு சகோதர சகோதரி வந்து உங்களோட இப்போ கலந்து கொள்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் 10 வருஷமாக குழந்தை இல்லை. பக்கத்தில் ஜெபன் கூட்டம் நடந்துச்சு. இவங்க ஜெப கூட்டம். நாங்கள் அப்போ போனோம். போய் எங்களுக்கு சர்ப்பத்தின் ஆவியிலேருந்து சர்ப்ப ஆவி இருக்குது, அதான் குழந்தை இல்லை அப்படின்ட்டு ஜெபம் பண்ணி சர்ப்பத்தின் ஆவியிலேருந்து பரிபூர்ண ஒரு விடுதலை கிடச்சிச்சு. 13 வருஷமாக அப்புறம் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஆஸ்பத்திரிக்கு, கோயில் குளத்துக்கு எல்லாம் போனோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இவங்க ஜெபிச்சு கர்த்தரின் சித்தத்தின்படி உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் பார்க்கிங்களா அப்படின்ட்டு இந்த ஊழியத்தின் மூலம் ஆட்டம் அப்படின்னு இந்த ஊழியத்தின் மூலம் எங்களுக்கு சர்ப்பத்தின் ஆவியிலேருந்து பரிபூர்ண ஒரு விடுதலை, ஆஸ்பத்திரி மருந்து. அதுக்கப்புறம் நாங்கள் வசனத்தின்படி நாங்கள் சாப்பிட்டு எங்களுக்கு இப்போ ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தைய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்காங்க. இந்த ஊழியத்தின் மூலமாக எங்களுக்கு கர்ப்பத்தின் கனி கிடைத்தது. வளர கடவுள் கிருபையால் இன்னும் வளரணும். இன்னும் நிறைய கர்ப்பத்தின் கனி இல்லாதவங்களுக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்க ஆண்டவர் உதவி செய்யணும். இன்னும் எத்தனையோ பேர் கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் இந்த ஊழியம் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். எல்லா மக்களும் இதை பார்த்து ஒரு பயன்பெறணும். சர்ப்பத்திலிருந்து எனக்கு விடுதலை, ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரை ஆண்டவரின் சித்தத்தின்படி நாங்கள் சாப்பிட்டோம். ஒவ்வொரு வாரமும் மாதமும் எங்களுக்கு எங்கள் ஊழியக்காரங்க ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணி நிறையா ஒரு அவஸ்தைப்பட்டோம். ஒரே ஏப்பமாக இருக்கும். சாப்பிட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி ஒரு நிலைமையில் இருந்தேன். எனக்கு இவங்க ஜெபிப்பாங்க, எங்கள் ஊழியக்காரங்க இவங்க ஜெபிச்சு நைட்டு ஜெபிச்ச பிறகு தான் எனக்கு சாப்பாடு இறங்கும். அப்புறம் காலையில் எனக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நைட்டு தூங்க முடியாது, படுக்க முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு ஜெபிச்சு அதுக்கப்புறம் தண்ணி விடிய தூக்கமே வராது. ஜெபம் பண்ணால் தான் தூக்கம் வரும். நானும் ஜெபிப்பேன், அவங்களும் ஜெபிப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணு அப்படின்ட்டு அவங்க சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு வசனத்தை தந்தாங்க. கர்ப்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் மாடுகளை பெருக்கும் ஆடுகளையும் மந்தையாக மிருக ஜீவன்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அந்த வசனத்தைப்படி எனி டைமும் அந்த வசனத்தைப்படி ஜெபம் பண்ணுவேன். ஊழியக்காரங்களும் எனக்காக பாரப்பட்டு எனக்காக டெய்லி ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் 10 மாதமும் அப்படி தான் சுமந்து இவனை பெற்றெடுத்தேன். எங்கள் ஊழியக்காரங்க மூலமாக இந்த ஊழியத்தின் மூலமாக தான் எங்களுக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு. கர்த்தர் கொடுத்துருக்காங்க. கர்த்தர் நாமும் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு சோதரன் ஒரு 2 வார்த்தை உங்களோட சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கஷ்டப்பட்டோம் குழந்தைக்காக. இவங்க ஜெபம் கலங்கடியில் இருக்கும்போது இவங்க ஜெபத்தை கேள்விப்பட்டு போனேன். நம்பிக்கையோடு தான் போனேன். ஆனால் நம்பிக்கையாக எனக்கு இருந்துச்சு. ஜெபிச்சாங்க. வீட்டம்மாவுக்கு சில பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னபடி பிரச்சனைகளும் தீர்ந்துட்டு பின்னாடி அவங்க சொன்ன வார்த்தைகளை நம்பியே நாங்கள் ஆஸ்பத்திரிக்கும் போனோம். நம்பிக்கையோடு போனோம். அது கர்த்தருக்கு சித்தத்தினால சீக்கிரம் இருந்துட்டு 14 வருஷம் கழிச்சு கரெக்டாக எங்களுக்கு குழந்தை இருந்துச்சு. அந்த ஊழியக்காரங்களுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப ஸ்தோத்திரம். நான் கடமைப்பட்டுள்ளனா இருக்கிறேன். கர்த்தர் நாமம். அந்த சோதரனுக்கு பேச முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு வலி வேதனை, அவ்வளோ ஒரு துன்பத்தை வச்சுருப்பாங்க. 15 வருஷம் குழந்தை இல்லைங்கும் போது அதனால் அந்த பாடு ஓத்திரத்தில் இப்போ கூட அவங்களுக்கு கண்ணீர் வருது. ஏன்னா அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு இது ஓத்திரத்தன்னு வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த வலி வேதனையை படுறவங்களுக்கு தான் அது தெரியும். ஆனாலும் கர்த்தர் அவங்க பட்ட அந்த துன்பத்துக்கும் துயரத்துக்கும் பொழுது இப்போ ரெட்டத்தனையான மகிழ்ச்சியும் ரெட்டத்தனையான ஆனந்த கழிப்பும் கொடுத்து கர்த்தர் இப்போ அவங்கள மேலும் மேலும் ஆசீர்வதித்து இப்போ வீடுகளையும் கர்த்தர் கொடுத்து இன்னும் கார்களையும் கொடுத்து அந்தளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சுருக்காங்க. கர்த்தர் இன்னும் இந்த முழு குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் அவங்க கர்த்தருக்குள்ளே வளர்ந்து வரட்டும். இன்னும் பல பேருக்கு ஒரு சாட்சியாக நிற்கட்டும். கர்த்தர் தான் இந்த சாட்சி அங்கீகரிச்சிருப்பாங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாம மகிமை உண்டாகட்டும். ஆமென்.